எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாதான் கோவம் வருது. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வி. ஸ்டாலினியோ திமுக அதிமுக அதை கேட்கறோம், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கணும். சும்மா ஒரு கதை சொல்றேன். ஒரு சட்டை 2 சட்டை வாங்க, உங்க முன்னாடி 3 சட்டை இருக்குது. ஆனா நீங்க 2 சட்டையை 30 தடவை போட்டு பார்த்து நல்லா இல்ல அது திரும்ப அந்த சட்டையை போட்டு பாத்தீங்கன்னா யாரு பைத்தியம்? நீங்க தானே பைத்தியம். 3வது ஒரு சட்டை எடுக்கலாம்ல, திரும்ப அந்த இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த சட்டையை எடுக்கிறேன், அந்த சட்டை இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த நல்லா சட்டத்தை யாரு பைத்தியம்? தமிழ்நாட்டு மக்கள் தான் பைத்தியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் தெளிவா இருக்கணும். அவன் ஓட்டுக்கு 5000 10,000 கூட கொடுப்பான். நம்ம 5 வருஷம் நம்ம நல்லா இருக்கணும்னா நீங்க தான் பார்த்து போடணும் ஓட்டை. இன்னொன்னு இந்த ஜூலி அங்க பத்தி ஜூலி பிதிகவாயி அதை பத்தி பேசணும். அதுக்கு என்ன அருகதகுது? வாங்க அண்ணா, நாங்க வாங்க அண்ணா வந்தா அந்த அம்மா நிக்குமாங்க, ஒண்ணுக்கு போயிடும் தெரியுமா? கார்பரேஷன் கக்கூஸ் ஆயிடும் அந்த அம்மா. அண்ணா வாங்க அண்ணா, ஏய் வாடா நான் இங்க நிக்கிறேன்டா. என்ன புரியல எனக்கு, என்ன போறவளா பேசி ஒண்ணுமே. அதுக்கப்புறம் சீமான், நான் லைனா வச்சு ஒருத்தர் லைனா வரேன். சாட்டையும் சீமானும் இவனுங்களே மாத்தி பேசு. ஐயோ சீமான்லாம் விட்டா இவரு யாரு தெரியுமா? நீலா அம்ஸ்ட்ராங். அவரு கூட நிலாவுக்கு போயிட்டு வந்தேன்னு அவர்லாம் ஆனா அவரு பின்னாடி ஒரு கும்பல் போகுது பாத்தீங்களா? எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாதான் கோவம் வருது. ஒரு ஆயா சொல்லுது, ஏதோ சொல்லிச்சு அந்த ஆயா, பிரியாணியோ எங்க தலைவர் பாருங்க பிரியாணி குத்தாரு, எங்க தலைவர் பாரு மாசா குத்தாரு, வேற என்ன வேற நிறைய மைசூர் பாக்கு குத்தாரு, 4 ரேப் கேஸ் விட்டாரு, என் பையனுக்கு கஞ்சா குத்தாரு, அந்த மாதிரி சொல்லலாம் அந்த அக்கா. எப்படி அருகதை இல்லையானா? உன் வீட்டு